நமஸ்காரம். வெல்கம் டு ரூபி சமையல். ரூபி சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புளிக்காய்ச்சல். திரவு பெட்டின புளுசுன்னு சொல்லுவோம்ல, அதுதான். நம்ம 2 நாளைக்கு கட்டு சாதம்லாம் கட்டி எடுத்துட்டு போவோம்ல, அதுக்கு ஆப்டான ஒரு புளியோதரை. எனக்கு 4 டைப்பா அந்த புளியோதரை தெரியும். நான் ஃபர்ஸ்ட் டைப் புளியோதரை ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லித்தரேன், வாங்க. 1.5 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி நான் எடுத்திருக்கேங்க. கடுகு, 10 வரமிளகா 2 3 கிள்ளி எடுத்திருக்கேன். மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, கறிவேப்பிலை, வெல்லம், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய். இந்த பொருட்கள்லாம் முதல்ல நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். புளிக்காய்ச்சல் ரொம்ப சீக்கிரமே செய்யக்கூடியது இது. நம்ம ஒரு வாணல் எடுத்துப்போம், அதில் நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நிறையா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. புளிக்காய்ச்சலுக்கு நிறையா நல்லெண்ணெய் ஊற்றணும். நான் கம்மியான அளவு தான் புளிக்காய்ச்சல் எடுத்திருக்கேன், அதனால் ஓரளவுக்கு கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெயும். நல்லெண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கடுகு பொரியட்டும். கடுகு முழுசாக பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சத்தூள், பெருங்காயப்பொடி, கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது 3 அப்படியே சேர்த்து போட்டுருங்க. எண்ணெயில் அப்படியே வதக்கிக்கோங்க. நல்லா பெருங்காயப்பொடி வாசனை சூப்பராக இருக்கும். இது வதங்கினதும் இதில் நம்ம மிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுக்கோங்க. லேசாக அப்படியே ப்ரௌன் ஆகிற வரைக்கும், அதாவது மிளகாய் லேசாக உப்பி வரும் அந்த லெவல் வரைக்கும் இதை வதக்குங்க. வரமிளகாய் எல்லாம் வதக்கியாச்சு. இப்போ நம்ம புளிக்கரைசல் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துப்போம். எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. புளிக்கரைசல் மொத்தத்தையும் நான் இங்கே வடிகட்டி சேர்த்துட்டேன். இப்போ இந்த புளிக்காய்ச்சலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. மீடியமாக முதல்ல சேர்த்துக்கோங்க, அப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம். மீடியம் ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் உருண்டை வெல்லம் இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்கேஸ் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் இதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்து விட்டதும் இதை நம்ம மூடி வச்சு நம்ம இதை கொதிக்க விட போகிறோம். புளிக்காய்ச்சல் செய்கிறப்ப மேலெல்லாம் ரொம்ப செதறுங்க, அதனால தான் நம்ம மூடி வச்சு செய்கிறோம். இதை பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி அடுப்பு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பொங்கி வெளியில் வராது. இதே மாதிரி அடிக்கடி எடுத்து இதோ பாருங்கள், கொதி வருது பாருங்கள். கிளறி விட்டு மூடி வச்சு சமைங்க. இல்லாட்டி சுற்றி உங்களுக்கு அடுப்பெல்லாம் ரொம்ப டர்ட்டி ஆகிடும். ரொம்ப குயிக்காக ஃபாஸ்ட்டாக இது செஞ்சிடலாங்க. இந்த புளிக்காய்ச்சல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டூருக்கு கட்டு சாதம் கட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு, சேவையில் கலக்கிறதுக்கு, இடியாப்பம் சொல்லுவோம் இல்லையா, அதான். சில பேர் சேவைன்னு சொல்லுவாங்க, சில பேர் இடியாப்பம் செய்வாங்க. அதில் இதை கலந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அதையுமே நீங்கள் டூர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், திரும்ப நான் மூடி வச்சுட்டேன். அந்த கேப்பு விட்டு மூடி வைங்க. கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு. நல்லா வாசனையாக இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள், பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு. திரும்ப நீங்கள் மூடி வச்சு அதே மாதிரியே கிண்டி எடுங்க. இந்த பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கமன் வாசனை தூக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிக்கலாம். நீங்கள் ஒரு 2 நாளில் தீரப்போகுது அப்படின்னா இந்த ஸ்டேஜில் இறக்கி நீங்கள் சாதம் கிளறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் ஸ்டோரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா கிண்டி எடுத்து ஒரு பவுலில், அதாவது ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1 மந்த் வரைக்கும் இது வீணாகவே போகாதுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜிலலாம் ஸ்டோரேஜ் பண்ணவே தேவையில்லை, வெளியிலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா கூட பட்டுன்னு செய்யணும் அப்படின்னு, சமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப பட்டுன்னு ஒரு டம்ளர் சாதம் வச்சு இதை பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ புளிக்காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சு, நம்ம இறக்கிடலாம். நல்லா பெரண்டு வருது பாருங்கள், எண்ணெய் விட்டு அப்படியே வந்திருக்கு. இது கரெக்டான ஸ்டேஜ். இதில் நீங்கள் எடுத்துடுங்க.
இப்போ புளிக்காய்ச்சலை எடுத்து நான் சூடு ஆற விட்டுட்டேன். இதை ஒரு பாக்ஸில் நம்ம மாற்றிக்கலாம். இதை பாருங்கள், இப்போ இது சாதம் எப்படி பிசைறதுன்னு பார்ப்போம். நான் ரொம்ப கம்மியாக 1 கப் அளவு மட்டும் சாதம் எடுத்து சூடார விட்டுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் புளிக்காய்ச்சல், அந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே புளிக்காய்ச்சலுக்கு தேவையான அளவு உப்பு அதில் இருக்குது. இப்போ 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அப்படியே கலந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் பிசைஞ்சதுக்கப்புறமும் 1 டே வரைக்கும் வீணாகவே போகாதுங்க. இதை நீங்கள் சேவையிலையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே நீங்கள் வெளியில் டூருக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப கைப்படாமல் கரண்டிலேயே கிண்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், டேஸ்டான சுவையான புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய ரொம்ப டேஸ்டான புளியோதரை ரெடி. இந்த பக்கம் பாக்ஸில் புளிக்காய்ச்சல் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.